பிரைஸ் தி லார்ட். சாலமன் ராஜா சுலைமித்தியால் என்கிறதான சகோதரியை அவருடைய அரண்மனைக்கு கூட்டிக் கொண்டு வருகிறார். அங்கே விருந்து சாலையில் அவளை அழைத்து கொண்டு வருகிறார். அப்பொழுது சுலைமித்தியால் சொன்னதான வார்த்தை என்னவென்றால், என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே என்று அவள் கூறினாள். இந்த சுலைமித்தியால் யார் என்று நாம் பார்த்தோம் என்றால், அவள் ஒரு திராட்சை தோட்டத்து காவல்காரியாக இருக்கிறாள். அது மாத்திரமல்ல, அவள் சகோதரரால் அவள் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு அனுபவம் அவளுக்கு இருந்தது. இப்படி இருக்கும்போது அவள் கூறிய வார்த்தைகளை நாம் பார்த்தால், அநேக துக்கமான கஷ்டமான சூழ்நிலையில் அவள் நடந்து வந்ததை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இவளுக்கு இவ்வளவு தாழ்வு மனப்பான்மைகள் இருக்கும்போது சாலமன் ராஜா இவளை அரண்மனையின் விருந்து சாலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது இவளுடைய மனம் இவளுடைய தாழ்வு மனப்பான்களை பார்த்து விடக்கூடாது என்று சாலமன் ராஜா அவளை நேசத்தினால மூடி இந்த குறைகள் எல்லாத்தையும் அவளை மறக்க செய்கிறாள். அதே போல கிறிஸ்துவும் நாம் பாவத்தில் இருந்த நம்மை ரட்சித்து நம்மை சபையில் சேர்த்து கொண்டிருக்கிறார். நம்ம சபைக்கு வந்த பின்பாக நம்முடைய மனம் எப்படி இருக்கும் என்றால், அநேக நேரத்தில் நம்ம கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோமே, அப்படி அநேக காரியங்கள் நம்மை மூடும்போது கிறிஸ்துவின் நேசம் நம்மை மூடி இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் நம்மை மறந்து ஒரு ரட்சிப்பை நமக்கு தந்து ஒரு சாட்சியின் ஜீவியத்தை வாழ வைக்கிறது தான் இந்த கிறிஸ்துவின் நேசம். இந்த மாபெரும் நேசத்தை இந்த நாளில் நம்ம நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தி நமக்கு கிடைத்திருக்கிறதான இந்த ரட்சிப்பையும் நாம் தினம் தினம் புதுப்பித்து இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.